75% of the resumes are getting rejected, no matter how good your CGPA is or no matter how good you were academically. யார் காரணம் தெரியுமா? இவன் யாரு, இவனை எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி if you are new to this channel subscribe பண்ணிக்கோங்க so that I can keep adding value. உங்களுக்கு இன்டர்வியூல கான்ஃபிடன்ஸ் இல்ல, அதை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா we are building an awesome AI tool that can help you build your confidence. அது எப்படிங்கறத நீங்க லிங்க்ல இருக்க எங்க வெப்சைட் போய் தெரிஞ்சுக்கலாம், www.hrafall.com. உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ATS. இதுக்கு பேர் என்னன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். இவன் ஒரு சாஃப்ட்வேர். இவன் யாருன்னா உங்களுக்கும் கம்பெனிக்கும் நடுவுல ஒரு செக்யூரிட்டி கார்டா ஆக்ட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் HR தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த வீட்ல ஒரு 25 வேகன்சி இருக்கு, வெளியே ஒரு 3000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் வீடு கொடுக்க முடியாது. ஒரு 100 எலிஜிபிள் கேண்டிடேட் தான் அந்த வீடை செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ண கொடுக்க முடியும். ஆனா அந்த 3000 பேரை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புறது, அதுதான் இந்த ATS. இவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸையும் உங்க ரெஸ்யூம்ல இருக்க கீவேர்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி மேட்ச் பண்ணி உள்ள அனுப்புவாரு. It doesn't matter how good your CGPA is, it doesn't matter how good you are at academics, it doesn't matter how skilled you are. அவருக்கு இந்த ரெஸ்யூமை படிக்க தெரியாது. அவரு ஜஸ்ட் ரெஸ்யூம்ல இருக்க கீவேர்ட்ஸையும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி மேட்ச் பண்ணி உள்ள அனுப்புவாரு. அவ்வளவுதான். அண்ட் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸை எப்படி எடுக்கிறது நம்ம பார்ப்போம். முதல்ல எந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும், இதுக்கு பேர் தான் ATS friendly resumes. நீங்க பண்ண முதல் தப்பு என்னன்னா கேன்வாக்கோ ஃபிக்மாக்கோ இல்ல போட்டோஷாப்புக்கோ போய் உங்க ரெஸ்யூம்ஸ் எடிட் பண்றது. அதான் தவறு. ஏன்னா இந்த ATSக்கு படிக்க தெரிய ஸ்கேன் தான் பண்ணுவோம். சோ ஸ்கேன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். So all you have to do is use this type of templates in your resume. In the template நான் description add பண்ணிருக்கேன். You can download it and use it for free. Do not use it from Canva or Figma or Photoshop. Just use Word document and edit this template. Second, இந்த keywordsல எப்படி ஜெனரேட் பண்றது, எப்படி நாம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு AI யூஸ் பண்ணலாம், செகண்ட் மேனுவல் யூஸ் பண்ணலாம். AI யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வெப்சைட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போவோம். கூகுள் வந்து www.job. ஸோ நாங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேண்டம் ரெஸ்யூம் வச்சிருக்கேன். இது என்னன்னா வந்து இது என்ன போட்டிருக்காது அப்படின்னா AWS வந்து ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொன்னாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிங்க்டின் போவோம். லிங்க்டின் போயிட்டு ஜாபுக்கு போயிட்டு AWS போடுவோம். AWS வந்து கிளவுட் அது சரி இங்கே நல்லா போட்டிருக்காங்க. இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே போதும் கெட் ஸ்டார்டட். ஸோ நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நான் வந்து கூகுள் லாகின் பண்ணுறேன். கூகுள் லாகின்ல வந்து சரி நம்மளுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து அவைலபிள் ஸ்கேன்ஸ் 5 அண்ட் இது ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் பெய்ட் தான், பட் பெய்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் GPT யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஈஸி. ஸோ திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு டூ இட். ஸோ நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ ஸ்கேன் போகிறோம். நியூ ஸ்கேன் போயிட்டு ரெஸ்யூம், இந்த ரெஸ்யூமில் இருக்க ஆல்ட் கண்ட்ரோல் C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தோம்ல காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டோமா? ஸோ ஸ்கேன் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30% தான் காமிக்குது ATS. ஏன் ATS 30% தான் காமிக்குதுன்னா ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு செக்யூரிட்டி இருக்குது. மற்றது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கீவேர்ட்ஸ் மிஸ் ஆகுது இங்கே. அண்ட் ஸ்கில்ல வந்து ஷெட்யூலிங் மிஸ் ஆகுது. அண்ட் வேர்ட்ஸ் அவாய்ட் இது எல்லாமே மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணலாம். ஸ்கில்லே வந்து 21 ஃபிக்ஸ் தேவை. சர்ச்சபிலிட்டி வந்து ஒரு ஃபிக்ஸு, ரெக்ரூட்மெண்ட் டிப்ஸ் ஒரு ஃபிக்ஸ். செகண்ட், எப்படி மேனுவலாக பண்ணுறது. இப்போ எப்படி நம்ம மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறதுங்க பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்னா simpleWordCloud.com வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கண்ட்ரோல் C பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதில் இருந்து குவாலிஃபிகேஷன்ல வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு வேர்ட் கிளவுட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ இதில் என்ன வந்து ஜாஸ்தி கேட்கப்பட்டிருக்குன்னா கிளவுடு, டேட்டா, AWS, டிசைன், ஃப்ரேம் ஒர்க்ஸ், டெவாப்ஸு, அதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் கிளவுட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணணும். டேட்டா, AWS, அப்புறம் வந்து டிசைன், இன்டகிரேஷன் வித். ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணீங்கன்னா வந்து யூ வில் ஹாவ் அ பெட்டர் ரிசல்ட் இன் பாசிங் தி AWS. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்க வேலை தேடுற ஃப்ரெண்டுக்கு. அண்ட் திஸ் இஸ் போஸ் சைனிங் ஆஃப்.